வணக்கம். இன்னைக்கு நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கான கொண்டாட்டத்தில் தாங்க இருக்கோம். அதுக்காக இன்னைக்கு பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு கொண்டு போய் ஒரு 4 பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்சது. நிறைய செய்ய முடியலைங்க, கொஞ்சமாக தான் செய்ய முடிஞ்சது. நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு அரிசியும் பருப்பும் ஊற போட்டிருக்குறேங்க. இனி தாளிச்சு விட்றதை பார்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் கழுவிட்டு ஊற போட்டிருக்குறேங்க. இதில் அரிசியும் பருப்பும் போட்டு வச்சுருக்குறேங்க. 6 டம்ளர் அரிசி, 1.25 டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு சேர்த்து வச்சுருக்கிறேன். இதை நான் கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சு விட்றலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலை எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது கூடயே 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய், மிளகாத்தூள் சேர்த்த போகிறோம். இது கூடயே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன். வேணும்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துறேன். மீடியம் சைஸ் தக்காளியா 5 தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க தக்காளி சேர்க்கணும். அதுக்கு நம்ம 1க்கு 2.5 தண்ணி வச்சுக்கிறேன். அதுதான் கரெக்டாக இருக்கும். வச்சிடலாம். தக்காளி நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும்னு இல்லைங்க. இப்போ தண்ணி வச்சுக்கிறேன். இது நான் எடுத்த அரிசி எடுத்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி பிடிச்சிங்க. இதில் 1, 2, 3, 4. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு சாம்பார் தூள் தாங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். சும்மா 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறோம். இப்போ சாம்பார் தூள் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டுன்னு அரிசியும் பருப்பு அது கூட சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி பருப்பு கழுவி வச்சிருக்கிறத போட்டுடலாம். இப்போ மூடி போட்டு வச்சு 2 விசில் விட்டுடலாம். அரிசியும் பருப்பு விசில் வந்துருச்சுங்க. அடுப்பத்தை வச்சு கட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலை பருப்புலாம் தேவையில்லைங்க. அப்படியே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அரிசியும் பருப்புக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை தான் செய்ய போகிறோம். இது ஒரு வணக்கி விட்டுட்டு அடுப்பை குறைச்சி வச்சிடலாங்க. இது தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இப்படியே தான் இது வேகணும். அதனால அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு அப்படி மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாம்பார் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அப்படி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அரிசியும் பருப்புக்கும் தேவையான ஜீரக, மிளகு, பூண்டு எல்லாத்தையும் நுணுக்கிட்டு வந்துடலாங்க. உருளைக்கிழங்கு வறுவலுக்குமே கொஞ்சம் பூண்டு வேணுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தட்டிக்கிட்டு வந்துடலாம். சீரகத்தையும் மிளகையும் தனியாக நுணுக்கிக்கலாம். பூண்டு நல்லா நிறைய வச்சாதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரிசி பருப்புக்கு உருளைக்கிழங்குக்கு 2க்கும் வேணுங்கிறதுனால தனித்தனியாக தட்டியிருக்கோங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்றா வச்சே தட்டிக்கலாம். ஜீரக, மிளகு தட்டிக்கிட்டு அது கூடயே பூண்டையும் வச்சு தட்டிக்கிட்டு வந்துடலாம். இப்போ 2யும் தனித்தனியாக அள்ளிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பூண்டு வேணும். அதனால் தனித்தனியாக அள்ளிக்கலாங்க. இதில் கொஞ்சம் தட்டின பூண்டு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இனிமேல் இறக்கிடலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அரிசியும் பருப்பும் விசில் அடங்கிடுச்சு. அதையும் அப்படியே திறந்து பார்த்துடலாம். சூப்பராக நம்மளோட அரிசியும் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் நுணுக்கிக்கிட்டு வந்த ஜீரக, மிளகு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துலாங்க. எவ்வளோ பூண்டு சேர்த்துறோமோ அவ்வளோ தூரத்துக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தழை, தேங்காய் நல்லா ஒரு தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் மேலே சாப்பாட்டு மேலே தாராளமாக சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் எவ்வளோ சேர்த்துறோமோ அப்போ
சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு உதிர் உதிராக இருக்குன்ட்டு. அரிசியும் பருப்புக்கு இப்படி நல்லா உதிராக வரணுங்க சாதம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எலுமிச்சை சாதம் புளி சாதம் அது மாதிரி தாங்க, நல்ல சாதம் உதிராக இருக்கணும். இது கிளறி கட்டிக்கிட்டு போனோம் அப்படின்னா சாயந்தரம் வரலும் கூட சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் இன்றைக்கி இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே யாரும் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னா உடனே புளி சோறு, எலுமிச்சை சோறு, தக்காளி சோறு இதில் தான் செய்வாங்க. நம்ம சரி அரிசியும் பருப்பும் டக்குன்னு இது கொஞ்சம் செய்யறது நம்மளுக்கும் ஈஸி, அதனால கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. நம்ம இலையில வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இங்கேயே இலையில வச்சு கட்டி எடுத்துகிட்டு போயிடலாங்க. அலுமினிய ஃபுட் கவர் வாங்கினா பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஆனால் எனக்கு இன்னமும் இலையில கொடுத்தா தான் திருப்தியாக இருக்கும். அதனால தான் இலையிலேயே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலை சூடான சாப்பாடு இலை வாசத்தோட இலையில கட்டினோம்னா சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்காக தாங்க உருளைக்கிழங்கு பொரியலும் அது கூடவே வச்சு அப்படியே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நம்ம வீட்டுக்குன்னு செய்யும்போது கூட இவ்வளோ டேஸ்ட் வராது. ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான டேஸ்ட் வந்துடும். அப்போ நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படிதாங்க இன்றைக்கும் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தாங்க நன்றி சொல்லணும். நீங்கள் எல்லாமே இந்த இல்லை, நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களால் தான் இது சாத்தியமாச்சு. பாருங்கள் எல்லாத்தையும் கட்டியாச்சு. எடுத்து இப்போ பையில் வச்சுட்டு நானும் கிளம்பிடுறேங்க. எல்லாம் மேலே பூரா வேத்து போச்சு. கைகால் முகம் கழுவிட்டு ரெடி ஆயிடுறேன். இப்போ வாங்க நம்ம எல்லாருமே போய் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க. நரசிம்மர் கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தாமரை பூ வாங்கிட்டு அப்படியே விளக்கேற்றிட்டு இது முன்னாடி விநாயகருங்க. கோயிலுக்கு உள்ளே நுழையும் போதே வாசப்படி பக்கத்துலேயே ரைட் சைடில் இருக்கும். அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு தாங்க உள்ளே போகணும். உள்ளே ஒரு விநாயகர் இருக்கும், இருந்தாலுமே இதை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போவோம். இப்போ அப்படியே தாயார் கோயிலுக்கு போயிடலாங்க. அப்படியே பாருங்க கோபுர தரிசனத்தை பார்த்துக்கிட்டு உள்ளே போய் தாயார் கும்பிட்டு வந்துடலாம். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாதுங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எந்தெந்த இடத்துல எடுக்க முடியுதோ அதை பார்க்கலாம். சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. மணி 12:30க்கு மேலே ஆயிட்டதுனால நட சாத்திர பிஸியில் இருக்காங்க. சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டோம். மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கிட்டோங்க. இப்போ அடுத்தது நரசிம்மரை போய் பார்த்துடலாம். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வந்து என்னால் எடுக்க முடிஞ்சதை எடுத்திருக்கேன். ஏன்னா உள்ளே எடுக்கவும் விட மாட்டாங்க. இதுவே எடுக்கிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம்னா வீடியோ எடுக்கலாங்க, நம்ம சாமி கும்பிட வந்திருக்கிறோம். அப்பவும் கொஞ்சம் மனசு கேட்காம தான் எடுக்கிறோம். சப்ஸ்கிரைபர்லாம் சாமி வீட்டில் இருந்து சாமியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நரசிம்மரை கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. இது மலைக்கோட்டை. மலைக்கோட்டைக்கு 2 பக்கமுமே பெருமாள் இருப்பாருங்க. மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் 2 பக்கமுமே பெருமாள் இருப்பாரு. நரசிம்மரை கும்பிட்டுட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா அந்த மதில் சுவரத்தில் பாருங்க லக்ஷ்மி நரசிம்மர் ஒரே கல்லில் இருப்பாருங்க. கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்தால் இதை கும்பிட்டுட்டு வாங்க. அப்படியே கோயில ஒரு ரவுண்டு பார்த்துடலாங்க. எல்லாரும் பாருங்க பரபரப்பா நட சாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நரசிம்மரை கும்பிட்டுட்டு வந்துட்டு இதுக்கு வெளி பிரகாரத்துல ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கிறாருங்க. இதுதான் அந்த சன்னதி. அதுக்குள்ளேயும் கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. பாருங்க இங்க இருந்து அப்படியே மலைக்கோட்டை சூப்பரா தெரியுது. இது பாருங்க கோயிலுக்குள்ளேயே இருக்கிற வில்வ மரங்க. நம்ம 3 இலை இருக்கிற வில்வ மரத்தை பார்த்துருப்போங்க. ரேரா 5 இலை இருக்கிற வில்வ மரத்தை பார்த்துருப்போம். இது 9 இலை இருக்குதுங்க. ரொம்ப விசேஷமானது. கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக பாருங்க. கீழே இருந்த ஒரு இலை எடுத்துக்கிட்டேங்க. முன்னாடி சிவபெருமான் இருக்காரு, சிவலிங்கமும் ஒன்று இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க. தூணில் பாருங்க 9 இலை இருக்கிறது. உள்ள சிவபெருமானும் சிவலிங்கமும் இருக்குது. அதுக்கு வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது தாங்க நான் காட்டினது. பாருங்க இது கற்பக விருட்சம். அதுக்கு கீழே காமதேனு, அதுக்கும் கீழே சிவலிங்கம். காமதேனு வந்து பால் சொரிஞ்சுக்கிட்டு இருக்குது. மேலே பாருங்க இருக்கிறது கற்பக விருட்சம். கொடிமரத்தை ஒட்டி இருக்கிற தூணில் இருக்குங்க. பக்கத்துலேயே பாருங்க அது கீழே கோலம் போட்டிருக்கிறாங்க. தெரிஞ்சவங்க கொண்டுட்டு வந்து வில்வ இலை வைப்பாங்க. காமதேனுவும் யானையும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு பக்கம் காமதேனுவும் ஒரு பக்கம் யானையும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே தூணில் தென்பகுதியில் சிவபெருமானோட உருவம் இருக்குங்க. இங்கே முன்னாடி மண்டபத்தில் இருக்க எந்த தூண்லேயுமே சாமி சிலை இருக்காதுங்க. இந்த ஒரு தூண்லேயே இன்னொரு தூணில் இருக்குது பாருங்க சாமி. அதையும் காட்டுறேன். இதை ஒட்டியே அப்படியே முன்னாடி தூணில் யோக ஆஞ்சநேயர் இருப்பாருங்க.
இதெல்லாம் ரொம்ப விசேஷங்க இந்த கோயிலுக்கு. நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து உட்காந்து வேண்டிக்க சொல்லுவாங்க. என்ன வேணுமோ அதை வேண்டிக்கிங்க, இந்த தூண் பக்கத்தில் உட்காந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் கொடிமரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து நம்ம என்ன நினைச்சாலுமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாமளும் கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்காகவும் நம்மளுக்காகவும் வேண்டிக்கலாங்க. அப்படியே கோயிலை ஒரு ரவுண்ட் பார்த்துருங்க. அப்படியே தூணும் பாருங்கள். எல்லா தூண்லேயும் எந்த தூண்லேயுமே சுவாமி சிலை இருக்காதுங்க. சும்மா அப்படியே பூ போட்டிருக்கோம், இல்லைன்னா யாழி இருக்கும், அதுதான் இருக்கும். அப்படியே கொடிமரத்தை பாருங்க. நம்ம அப்படியே கொடிமரத்துக்கு முன்னாடி உளுந்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டோங்க. மலைக்கோட்டைக்கு மேற்கு பக்கம் நரசிம்மராவும், கிழக்கு பக்கம் அரங்கநாதராவும் பெருமாள் வீட்டு இருக்கிறாருங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் கும்பிடுங்க. ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். கணித மேதை ராமானுஜர் இந்த கோயிலில் தான் எப்பவுமே இருப்பாருங்களாம். இந்த கோயிலில் இருக்க தாயார் தான் கனவுல வந்து தனக்கு கணக்கு சொல்லி கொடுத்ததாகவும் அந்த கணக்குக்கெல்லாம் விடை சொன்னதாகவும் ராமானுஜரே சொல்லியிருக்கிறாருங்க. அவர் ராமானுஜரோட புக்கில் பாருங்க இருக்கும். இதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக அன்னதானம் பண்ணதும் நம்ம கோயிலுக்கு வந்ததும் ரொம்பவே மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குதுங்க. பிரசாதமாக வாங்கின தாமரை பூவும் துளசியும் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இன்னொரு தடவை சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிங்க. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்.